Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Access Formல நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, ஏற்கனவே டிசைன் பண்ண ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ல ஜெண்டரை செலக்ட் பண்றதுக்காக ட்ராப் டவுன் லிஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் குரூப் தேவை. ஜஸ்ட் நம்ம ஃபார்மோட டிசைன் வியூக்கு போயிடலாம். ஸோ இந்த ஜெண்டர் ஃபீல்டை கம்ப்ளீட்டாக இங்கேருந்து டெலிட் பண்ணிட்டு மற்ற ஃபீல்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபார்ம் டிசைன் டூல்ஸில் டிசைன் டேப்ல கண்ட்ரோல்ஸ் குரூப்பில் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் குரூப் உண்டு. ஜஸ்ட் நம்ம டிசைன் ஏரியாவில் கிளிக் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு ஆப்ஷன் குரூப் விசார்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேல் அண்ட் டேப் கொடுத்து அடுத்த ரோல நமக்கு ஃபீமேல் தேவை அண்ட் ஃபைனலாக டேப் கொடுத்து rather not say. So once நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை ஆஸ் அ டிஃபால்ட்டாக செட் பண்ணணுமோ தாராளமாக நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் இது ஜெண்டர் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால எந்த ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறது இல்லைனா டிஃபால்ட்டாக செட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் அ டிஃபால்ட்டுங்கிறத கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும். என்னென்னா நாம் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிருக்கு. லைக் மேலுக்கு வந்து 1, ஃபீமேலுக்கு வந்து 2 and rather not say வந்து 3. ஓகே, பட் இந்த கடைசி ஆப்ஷனை கவனிச்சு பார்த்தீங்கன்னா rather not say, அதாவது ஜெண்டர் அவங்க கொடுக்க விருப்பப்படலை அப்படின்னும் போது எதுக்கு 3ங்கிற வேல்யூ வரணும்? ஸோ எனக்கு வந்து அங்கே 0ங்கிற வேல்யூ தான் வரணும். ஸோ 0ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஷன் குரூப்பில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது எந்த ஃபீல்டில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் குரூப்பில் நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் இந்த ஜெண்டர் ஃபீல்டில் தான் போய் என்ன ஆகணும்னா ஸ்டோர் ஆகணும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த ஆப்ஷன் குரூப் எப்படிப்பட்ட ஸ்டைலில் இருக்கணும், எந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் நமக்கு வேணுமோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் அசைன் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆப்ஷன் பட்டன்ஸ் இந்த மாதிரி ரேடியோ பட்டன்ஸ் வேணும்னா ஆப்ஷன் பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒருவேளை செக் பாக்ஸ் வேணா செக் பாக்ஸஸ், இல்லை டாகல் பட்டன்ஸ் வேணா டாகல் பட்டன்ஸ். பட் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுறது ஆப்ஷன் பட்டன்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எந்த விதமான ஸ்டைல் வேணும், ஷேடோ, ரைஸ்ட், வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு எந்த விதமான ஸ்டைலும் அடிஷ்னலாக தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கிறது இருக்கட்டும். ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் கிரியேட் பண்ணுற இந்த ஆப்ஷன் குரூப்புக்கு ஏதாவது ஒரு நேம் என்ன பண்ண கொடுக்கணும். ஒருவேளை நம்ம ஃப்ரேம் 83 அப்படின்னு கொடுத்துட்டே ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா அப்போ என்ன வரும்னா ஃப்ரேம் 83ங்கிறது தான் ஃபார்ம்லேயே தெரிய வரும். ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த நேமை நாம அந்த லேபிளை எரேஸ் பண்ணிவிட்டு ஜெண்டர் அப்படிங்கிற லேபிளை நாம் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம் ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ஃபார்மோட வியூவில் போய் பார்த்தோம்னா அப்போ நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் பர்ஃபெக்டாக என்னாகும் ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஷன் குரூப்போட ஃபார்மெட்டை கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் டிசைன் வியூக்கு போயிடலாம். கொஞ்சம் இந்த ஆப்ஷன் குரூப்பை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை என்ன பண்ணுங்கள் ரீஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்க போகிறோம். கொஞ்சம் இந்த பாக்ஸோட விட்த்தை நாம் என்ன பண்ணலாம் மற்ற பாக்ஸோட விட்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். பட் இப்போ எனக்கு என்னென்னா இதுவே ஓகே, ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எல்லாம் பக்காவாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது இல்லையா? ஜஸ்ட் நம்ம அது வந்து நமக்கு பியூர் பிளாக்ல வேணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஜெண்டருங்கிறது எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஓகே, எல்லா ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஸோ டிசைனில் போயிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் டேப்பில் போய் நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் பிளாக் கலரில் நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா கவனிங்க, இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணும்போது கம்ப்ளீட் ஆப்ஷன் குரூப்பும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அதனால் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் செப்பரேட்டாக மூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த பாக்ஸுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த கிரே க்யூப் இருக்கு இல்லையா, அந்த க்யூபை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் என்ன ஆகும் மூவ் ஆகும். ஜஸ்ட் இதையும் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இன்னும் இந்த இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணுமோ அதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பர்ஃபெக்டாக என்ன பண்ணுங்கள், அசைன் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம ஃபார்ம் வியூவில் போய் பார்த்தோம்னா இப்போ நமக்கு எல்லா ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், சோர்ஸ் டேபிளில் போய் பார்த்தோம்னா அங்கேயே நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஏன் இங்கே 1 வந்திருக்குன்னா, பிகாஸ் அங்கே நம்ம ஃபார்மில் செலக்ட் பண்ணது மேல், ஒருவேளை ரேதர் நாட் சே அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணியிருந்தோம்னா இப்போ நம்ம சோர்ஸ் டேபிளில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே 0 வந்திருக்கும். ஸோ இப்படி நமக்கு தேவையான ஆப்ஷன் குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம், பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது வேண்டாங்கிற பட்சத்தில் எஸ்கேப் கொடுத்து அதை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணி வைக்கணும், இல்லை யாருமே அதை செலக்ட் பண்ணக்கூடாதபடி நீங்கள் அதை லாக் பண்ணி வைக்கனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை செய்யலாம். ரொம்ப சிம்பிள். எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் வியூக்கு போங்க. ஜஸ்ட் மேலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற பட்டனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி ஷீட் ஓப்பன் ஆகும். ஆப்ஷன் பட்டனோட ப்ராப்பர்ட்டி ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா டேப் உண்டு. கவனித்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா பட்டனும் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லாமே அன்லாக் ஆகி தான் இருக்கும். ஒருவேளை செலக்ட் பண்ணக்கூடாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட்லி அந்த பட்டனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், லாக்கில் வைக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாக்கில் வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனி யாரும் இதை என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த மேலுங்கிற அந்த பட்டனை என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. இல்லை கம்ப்ளீட்டாக அந்த பட்டனை என்ன பண்ண போகிறேன், டிசேபிள் பண்ண போகிறேன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு நீங்கள் லாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எனேபிளில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அது நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அது கம்ப்ளீட்டாக டிசேபிள் ஆயிரும். கவனித்து பார்த்தீங்கன்னா மேலுங்கிறதே நமக்கு ஃபேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒன்று ஃபீமேல் இல்லை ரேதர் நாட் சே, இந்த 2 ஆப்ஷனை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பட்டன்ஸை ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக எல்லா பட்டனும் எனேபிளில் தான் இருக்கும், லாக் ஆயிருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு லாக் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக லாக் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம், ஒருவேளை எல்லாருமே ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் இதில் கம்ப்ளீட்டாக யாருமே இதை ஃபர்தராக எடிட் பண்ணக்கூடாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். பட் அது எல்லாமே உங்களுடைய இஷ்டம். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஆக்சஸ் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.